இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவும் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சார், நாம கடந்த வாரம் சதய நட்சத்திரம் பத்தி பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் பத்தியும் அந்த நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணநலன்கள் பத்தியும் சொல்லுங்க சார். பூர நட்சத்திரம் சிம்ம ராசி. நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிர பகவான். ராசியோட அதிபதி சூரிய பகவான். பொதுவாக சூரியன் ஆத்மாவோட காரகர், சுக்கிரனும் அன்புக்கு காரகர். பொதுவாக ஆத்மார்த்தமான அன்பு மனம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். இவங்க பொதுவாகவே அன்புக்கு அடிமை, அதிகாரத்துக்கு அடிபணியவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நற்குணம் பெற்றவர்கள் இவங்க. அதே அமைப்புகளில் இவங்க ஒரு அதீதமான நல்ல வைராக்கியசாலிகள்னு சொல்லலாம் அவங்கள. ஏன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா தன் சக்திக்கு அது ஏற்ற காரியமோ இல்லை எட்டாத காரியமோ என்றாலும் தன்னோட விடாமுயற்சியால் அந்த இலக்கு காரியத்தை வெற்றியடைய வைக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். அதனால தான் ஆண்டாள் தாயார் கூட இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். அதனால தான் அவங்க சாதாரண ஒரு பெண்ணாக பிறந்து பெருமாளோட அன்பு பாத்திரத்துக்கே அவங்க அனுக்கிரகம் பெற்றவங்க. அதனால தான் பெருமாளோட கையே பிடிச்சாங்க அப்படின்னம்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அன்புக்கு உண்மையாக இருந்திருப்பாங்க. அதே அமைப்பில் அந்த நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே நல்ல ஒரு பன்முக திறமை கொண்டவர்கள். அரசியல், சினிமா, அதே போல் ரெண்டாவது பார்த்தோம்னா உங்களுக்கு அழகு நிலையம், இந்த கார் விற்பனை, இப்படி நிறைய விதமான தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் ஜொலிக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் அப்படின்னம்னா இந்த நாகரிகம் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கான முழு முதல் காரணகர்த்தாவே இந்த நட்சத்திரக்காரர்கள் தான். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அற்புத நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள். அதே அமைப்புகளை உங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இவங்களோட அமைப்புகளில் அந்த தமிழ் சின்னம், ஒரு தமிழ் பெயர் அப்படின்னா இவங்களுக்கு கணை. கணைனா என்னென்னா அம்புன்னு பேர். இந்த பூர நட்சத்திரோட பேர் கணை தான். அதாவது என்னென்னா ஒரு அரசன் அம்பு எடுக்கலைன்னா அந்த நாடு தர்ம நெறியில் போகாது. வாத்தியார் கம்பு எடுக்கலைன்னா அந்த மாணவர்கள் தர்ம நெறியில் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த அம்பு அப்படிங்கிறது என்னென்னா தர்மத்தை நிலைநாட்டுவதுதான். பொதுவாகவே இவங்களுக்கு தர்ம வழியில் இந்த நாட்டை இயக்கிறதுக்கான ஒரு நல்ல அனுக்கிரகம் பெற்றவர்களும் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் தான். அதனால தான் இவங்களோட கால வாழ்க்கையில் எப்படி சொல்ல போனால் எப்படி ஒரு பயிர் இருக்குது, அந்த பயிரில் அந்த களைகளில் இருக்கும்போது அந்த களைகளை எடுத்தறிஞ்சால் தான் அந்த பயிர் செழுமையாக வளரும். அது மாதிரி நாட்டில் உள்ள அநீதியை நீக்கி தர்ம நிலையில் கொண்டு போகக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அதனால தான் அவங்களுக்கு பார்த்தோம்னா இதில் பிறந்தவர்களோட அமைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாவே பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை, அதாவது முப்பெரும் தேவியின் அவதாரம் ஆகிய துர்க்கை அம்மன். அவங்க துர்க்கை அப்படின்னா ஒன்றும் இல்லை, துர்னா என்ன, தீயவைன்னு அர்த்தம். கை, அதாவது தீயவையை தன் கையால் அளித்தவள் தான் துர்க்கைன்னு பேர். அப்பேற்பட்ட துர்காதேவியே பிறந்த ஒரு அற்புதமான திருநட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம். அதே கணத்தில் இவங்களோட காலகட்டங்களில் பார்த்தோம்னா எந்த சூழல்லையுமே இந்த பூர நட்சத்திரம் ஒரு காலபலத்தால் ஒரு நல்ல விதமான ஒரு வளர்ச்சி யோகத்தை தன்னோட சுய அதீத முயற்சியால் வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு அற்புத நட்சத்திரம். பூரம் என்றால் போற்றத்தக்கது என்பது அந்த தமிழ் சொல். அந்த அமைப்புகளில் பூரத்தில் பிறந்தவர்கள் எப்பயுமே போற்றத்தக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை அடைபெற்றவர்கள் தான். சார், ஒரு விரிவான விளக்கத்தின் மூலமாக நேயர்களுக்கு தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லையும் தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் நன்றி.